ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கப் கேக் வந்து நம்ம 5 ருப்பீஸ்லேருந்தே சேல் பண்ணலாம். ஸோ ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்குங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவில் சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையோட எக் அண்ட் ஒயிட்டை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு குறைவான ரேட்டில் கேக் கொடுக்கறதுக்கான பேட்டர் ரெடியாகி கிடைக்கும். பாருங்கள், இப்போது இந்த எல்லோ போர்ஷனை வந்து நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். ரொம்பவும் சிம்பிளாகவும் இது செய்ய முடியும். இப்போது பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடு போட்டு அந்த ஒயிட் போர்ஷனை மட்டுமே நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீடே போதும். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு நல்லா நுரையா பீட்டாகி கிடச்சிரும். இந்த மாதிரி பீட் பண்ணுறதுக்கு டைமிங் எல்லாம் இல்லை. நல்லா ஸ்டிஃபிக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட, இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இதே ப்ரொசீஜரில் நீங்கள் கப் கேக்ஸ் எல்லாம் செஞ்சு குறைவான விலையில் நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி குறைவான விலையில் நம்ம எக்லெஸில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எக் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி குறைவான விலையில் கொடுக்க முடியும். இதில் வந்து நம்ம எடுத்திருக்க சர்க்கரை மாவு ரெண்டுமே 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுப்போமில்ல, அதே சேம் தான். ஆனால் பண்ணுற சில ப்ரொசீஜர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி நம்ம அரை கிலோ கேக்குக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அதே அளவு தான் இதுலேயும் நீங்கள் எடுத்தால் போதும். முட்டையோட வெள்ளைக்கரு சர்க்கரை ரெண்டுமே இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் அந்த முட்டையோட மஞ்சள் போர்ஷனை வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் 2 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பேட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுறது மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போது இது கூடவே இந்த எக்கோட ஸ்மெல் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். இனி நமக்கு பீட்டர் தேவைப்படாது. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள், 1/2 கப் ஃப்ளார் எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சுக்கிட்டு 2 தடவையாக உள்ளாடி சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் தான் நம்ம 2 தடவையும் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. இருந்தாலும் நம்ம இந்த ஃப்ளாரை வந்து இது மாதிரி ஜலிச்சுக்கிட்டு தான் சேர்த்துக்கணும். அதில் சின்ன சின்ன லம்ப்ஸ் இருக்குமில்ல, அதெல்லாம் அப்போ உடஞ்சி நமக்கு சூப்பர்வாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பெர்ஃபெக்டான பேட்ரு வந்து ரெடியாகியும் கிடைக்கும். இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கப் கேக்ஸ் வந்து நமக்கு இதே பேட்டரில் வந்து ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் கப் கேக் மோல்டில் ஸ்மால் சைஸ்லான கப் கேக் லைனர்ஸ் வந்து 12 வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு மெஷர் பண்ணி நம்ம கப் கேக் லைனரில் வந்து பேட்ரு வந்து சேர்த்துக்கணும். இந்த பேட்ரு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா பார்த்து தான் நம்ம ஃபில் பண்ணணும். பாருங்கள், இன்னுமே வந்து இவ்வளோ பேட்ரு வந்து எனக்கு மீதம் வந்துடுச்சு. 12 கப் கேக்கில் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா கூட இது வந்து நம்ம டேப் பண்ணாலும் சரியாகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இன்னும் ஒரு 12 கப் கேக் வந்து இதில் செய்ய முடியும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம்.
பேக்கிங் டைம், ப்ரீ ஹீட்டிங் டைம் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேம் டைம்லையே 2 ட்ரே வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வைக்கணும் ஒரு ட்ரே, அப்புறம் பாட்டமில் வைக்கணும் இன்னொரு ட்ரே. சென்டரில் நம்ம எப்பவும் கேக் பேக் பண்ணுவோம்ல, சென்டர் போர்ஷன் அதில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ அந்த டாப்பில் இருக்கிற ராடுக்கும் பாட்டமில் இருக்கிற ராடுக்கும் இல்லை ஹீட்னால் நமக்கு வந்து கப் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த 2 ட்ரேயில் இருக்கிற கேக்கோடைய டிஃப்ரென்ஸு பாட்டமில் இருக்கிறதுக்கும் டாப்பில் இருக்கிறது வந்து நல்லா பேக்கான மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பேக்கிங் டைம் முடிகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே மாற்றி வச்சிடலாம். பாட்டமில் இருக்கிற ட்ரே வந்து டாப்பில் இருக்கிறது அப்படியே பாட்டம்லேயும் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறமா வந்து கேக் வந்து ரெண்டுமே சேம் டெக்ஸ்சரில் நமக்கு சூப்பராக பேக்காகி கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து லாஸ்ட்டு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அவன் திறக்கக்கூடாது. இப்போ வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை வந்து நம்ம 5 ரூபாயிலிருந்து தாராளமாக சேல் பண்ணலாம். கேக் நல்லா கூலானதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நம்ம 5 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. 20 கப் கேக்குக்கு குறைவாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.